புது சிருஷ்டிப்பை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே புது சிருஷ்டிப்பை, அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் பார்த்து வருகிறோம். மீண்டும் சொன்னது போல மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் இதர் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மூலமாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதாவது தேவனுடைய வார்த்தையிலே அந்த வார்த்தையை நாம் அதை வைக்க வேண்டும். எப்படி என்றால், தேவன் ஆதாமை உருவாக்கி அவனுடைய புது சிருஷ்டியை உருவாக்கி அவன் எப்படி அந்த சன்னதியை அவன் கொண்டு வந்தது போல இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மளை புது சிருஷ்டியாக ஆக்கியிருக்கிறார். எப்படி என்றால், பழையன ஒளிந்து புது சிருஷ்டியாய் தேவனுடைய வார்த்தையிலே, அதாவது நீங்கள் சொல்லலாம் புது சிருஷ்டின்னு சொல்கிறீங்க, நேற்று முந்தா நேரத்தை ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நேற்று இருந்த போல தான் நான் இன்றைக்கும் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது உண்மைதான். எப்படின்னா, நீங்கள் இன்னும் மாம்சத்தின்படி தான் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் இன்னும் அறியவில்லை. தேவன் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், அதாவது கிறிஸ்துவுடைய வார்த்தைக்குள்ளே ஒருவர் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான். அவனுடைய வார்த்தை, தேவன் சொன்னப்பட்ட அந்த 112ஆம் சங்கீதம் எப்படி சொல்லுது? என்னுடைய வீட்டிலே ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் தங்கும், என்றும் கீர்த்தி உள்ளவனாக இருப்பான் என்று சொல்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் மனதிலே வைக்கும் பொழுது எப்பொழுதும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய புது சிருஷ்டியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இப்பொழுதுதான் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் நீங்கள் ஆவிக்குரியமான அந்த வார்த்தைக்குள்ளே போகிறீர்கள். அந்த ஆவிக்குரியமான அந்த வார்த்தைகளை செல்லும்போது தான் நீங்கள் புது சிருஷ்டி ஆகிறீர்கள். என்றைக்கு நீங்கள் மாம்சத்தின்படி அறிகிறீர்களோ அந்த வார்த்தையின்படி அறிந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் கண்ணை மூடும் பொழுது எப்படி நினைக்கிறீர்கள்? ஐயோ, நான் ஒரு குப்பை, நான் ஒரு பூச்சி, நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன், அப்படி பிரச்சனை பண்ணியிருக்கேன், இப்படி பிரச்சனை பண்ணியிருக்கேன், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் உங்கள் மனதிலே நீங்கள் எண்ணும் பொழுது நீங்கள் அந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு வருகிறீர்களோ அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இதயத்துக்குள்ளே போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு இருந்தாயிட்டு என்று சொல்கிறார். அந்த மாதிரி நீ எந்த எண்ணத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 112ஆம் சங்கீதத்தினுடைய அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளே வைக்கும் பொழுது அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே ஆகிவிடும். ஏனென்றால் அந்த வார்த்தை உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே போகும் பொழுது அது தினமும் அதை சொல்ல சொல்ல என் வீட்டிலே ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் தங்கும், நான் என்றும் கீர்த்தி உள்ளவனாயிருக்கிறேன், நான் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் சன்னதி பலத்திற்கும், என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல சொல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாக்கி உங்களுடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலையிலே அவர் கொண்டு செல்ல அவர் விரும்புகிறார். அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்கிறார். கர்த்தர் இன்னும் அதிக காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.